இல்ல வாஸ்து செடிலாம் வளர்க்குறாங்கல்ல? வாஸ்துலாம் செடிலாம் கிடையாது சார். சார் இல்ல சார், மணி பிளான்ட்னு ஒரு இது. ஆமாம், மணி பிளான்ட்னு வச்ச உடனே பணம் கொட்டிடுச்சா சார்? எல்லா வீட்லையும் வளர்க்குறாங்க. அவனுடைய நம்பிக்கை சார் அது. ஆனால் அதெல்லாம் வந்து தவறு சார். வீட்டு மேலே கொடி ஏறக்கூடாது சார். கொடி ஏறுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நமக்கு அடிப்படை போகுதுன்னு அர்த்தம். நிறைய வீட்டில் இப்போ கொடி வச்சு செடிலாம் வச்சு இப்போ வளர்த்துட்டு இருக்காங்களே. வளர்க்கட்டும் சார். அது வளர்க்குறாங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசினேன். நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கொடி வந்து வீட்டு மேலே ஏறக்கூடாது. ஏறினா நமக்கு அடிப்படும். சரி, இப்போ வாஸ்துல நிறைய நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆம புகுந்த வீடுன்னு ஒரு இது ஓடிட்டே இருக்கும். ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. பாம்பு உள்ளே போச்சு அப்படின்னா நல்ல வீடு சம்திங் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மாடை வந்து உள்ளே கூட்டு வந்துட்டு வெளியே கூட்டு போகிறது அந்த கேள்விப்பட்டு. இப்போ ரீசெண்டாக வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. மாடை கிடைக்காம ஃப்ளாட்டில் வந்துட்டு ஒரு மாட்டு பொம்மையை வந்து உள்ளே ஓட விட்டலாம் நான் கேள்விப்பட்டேன். அதில் என்ன கான்செப்ட் ஆக்சுவலி அதெல்லாம்? அது ஒன்றும் நம்மளுடைய மனசு தான் காரணம். ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும்னா, அப்போ ஒரு சர்ப்பம் நம்ம கண்ணில் படுது, பாம்பு படுதுன்னா அங்கே சித்தர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். சிற்புருஷர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கான்செப்ட் இல்லை. சார் எங்கள் வீட்டாண்ட பாம்பு வந்துடுச்சு சார், தவறு இல்லை. சிற்புருஷர்கள் அங்கே எங்கேயோ இருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சர்ப்பம் நம்ம கண்ணில் கூட நம்ம வீட்டாண்ட வரும். மாடு என்பது நம்ம வந்து மகாலட்சுமியாக பார்க்குறோம். அதனால தான் நம்ம இந்த வீடு கொடுத்து நம்ம போகும்பொழுது மகாலட்சுமியை கூட்டிகிட்டு போகிறது பசுங்கண்ணோட. எஸ், இதுதான் கான்செப்ட். ஓகே. ஃப்ளாட்டில் ஏற்ற முடியாது, அதனால பொம்மையை விட்டுட்டார் ஐயரு.